அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கீதா. எனக்கு தற்போது 39 வயது ஆகிறது. நான் ஒரு விதவை பெண். நான் தற்போது நாமக்கல் மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். என்னுடைய மகளுக்கு திருமணமாகி அவள் கணவனுடன் சேலத்தில் வசித்து வருகிறாள். என்னுடைய இளைய மகனான இளவரசன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தற்போது கேட்ரிங் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறான். நானும் எங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய கூலி வேலைக்கு சென்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி வந்தேன். என்னுடைய மகள் திருமணமாகி என்னுடைய மருமகன் வீட்டுக்கு சென்று விட்டதால் நானும் என்னுடைய மகனும் மட்டுமே என்னுடைய வீட்டில் வசித்து வருகிறோம். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மகனான இளவரசனுக்கு கோழிக்கறி என்றால் ரொம்ப இஷ்டம். அப்போது எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோழிக்கறி கடைக்கு சென்று இறைச்சி வாங்குவதற்காக சென்றேன். அப்போது நாமக்கல் மாவட்டம் சோழசிராமணி பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் அந்த இறைச்சி கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போதுதான் நான் அவரை முதலாக பார்க்கிறேன். அப்போது எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நானும் அடிக்கடி அந்த கோழிக்கடைக்கு கறி வாங்குவதற்காக செல்வேன். அவரும் எனக்கு மட்டும் கூடுதலாக ஒரு துண்டை வெட்டி போட்டு தருவார். அதுவே எங்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. நாளைவில் அதுவே எங்களுக்குள் தகாத உறவாகவும் மாறியது. சரவணனுக்கு தற்போது 36 வயதாகிறது. அவருக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் இருக்கிறார்கள். சரவணன் வேலைக்காக எங்களுடைய ஏரியாவுக்கு வருவார். இதனால் எங்களுடைய தகாதொருவு அவருடைய மனைவிக்கும் அவருடைய சொந்த பந்தத்துக்கும் தெரியாது. இங்கு வேலைக்கு வருவது போல வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் சமயத்தில் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வார். நானும் ஒரு விதவை பெண் என்பதால் எனக்கும் உடல் சுகம் தேவைப்பட்டது. என்னுடைய மகனும் அந்த சமயத்தில் பள்ளிக்கு சென்று விடுவான். என்னுடைய மகளும் கல்லூரிக்கு சென்று விடுவாள். நான் மட்டும் வீட்டில் தனிமையாக இருந்ததால் இதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். இதனால் நானும் சரவணனும் அடிக்கடி என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். சில நேரங்களில் சரவணன் மது குடித்துவிட்டு வந்து கூட என்னுடன் உல்லாசமாக இருப்பான். நான் விதவை பெண் என்பதால் எனக்கு உடல் தேவை என்பதால் நான் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவனுடன் தொடர்ந்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன். நாட்கள் செல்ல செல்ல சரவணன் என்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வது அக்கம் பக்கத்தாருக்கு தெரிந்துவிட்டால் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுமே என நான் இதனை சரவணனிடம் கூறினேன். என்னுடைய மகளும் இப்போது கல்லூரி படிப்பை முடிக்கப் போகிறாள். அவளுக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த நிலையில் நம்முடைய தகாதொருவு வெளியே தெரிந்துவிட்டால் என்னுடைய மகளுக்கும் மாப்பிள்ளை கிடைக்காது. அதனால் இது பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும். அதனால் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கும் வரை நாம் தகாதொருவை தொடர வேண்டாம். அதுவரை நீ என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம் எனவும் கூறினேன். அதற்கு சரவணனும் ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவது இல்லை. நானும் என்னுடைய மகளுக்கு அவசரமாக நான் மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அவ்வப்போது சரவணன் என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் எனவும் ஆசைப்படுவான். அதனால் நாங்கள் மறைவான இடங்களுக்கு சென்று அவனுடைய தாகத்தை நான் தீர்த்தும் வந்தேன். என்னுடைய தாகத்தையும் நான் தீர்த்தும் கொண்டேன். ஒரு பக்கம் நான் உல்லாசம் அனுபவித்து கொண்டும் மறுபுறம் என்னுடைய மகளுக்கு நான் வரம் தேடிக்கொண்டும் இருந்தேன். ஆனால் எங்களுடைய வீட்டில் நாங்கள் தனிமையில் இருப்பதை நாங்கள் நிறுத்தி கொண்டோம். அப்படி தனிமையில் இருக்கும்போது யாராவது பார்த்துவிட்டால் என்னுடைய மகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என என்னுடைய வீட்டில் நான் தனிமையில் சந்திப்பதை நாங்கள் அவாய்ட் செய்துவிட்டோம். அதன் பிறகு என்னுடைய மகளுக்கு தமிழ்ச்செல்வனுடன் பேசி அவளுக்கு திருமணமும் செய்து வைத்தேன். அவள் திருமணம் முடிந்த பிறகு அவள் சேலத்திற்கு சென்று விட்டாள். என்னுடைய மகள் என்னுடைய திருமணமாகி சென்ற பிறகு நாங்கள் பழையபடி என்னுடைய வீட்டிலேயே நாங்கள் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். அப்போது என்னுடைய வீட்டில் என்னுடைய மகன் மட்டுமே இருந்தான். என்னுடைய மகள் திருமணமாகி சென்று விட்டாள். என் மகன் பள்ளிக்கு சென்ற பிறகு நானும் அவனும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. என்னுடைய மகனும் +2 முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் தருவாய்க்கும் வந்துவிட்டான். அதுவரை அவன் ஒன்றும் தெரியாத பையனாக தான் இருந்தான். ஆனால் தற்போது வளர்ந்து விட்டான். என்னுடைய வீட்டிற்கு யார் வந்தாலும் கூட யார் வருகிறார்கள், எதற்காக வருகிறார்கள் என்ற காரணமும் அவனுக்கு தெரியும். அப்படிதான் சரவணன் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்ற விவகாரம் என்னுடைய பையனான இளவரசனுக்கு தெரிந்துவிட்டது. இந்த விஷயம் என்னுடைய மகளுக்கும் தெரிந்துவிட்டது. இருவருமே கண்டித்தார்கள். ஒருபுறம் என்னுடைய மகள் என்னை கண்டித்தாலும் இந்த விவகாரம் அவளுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டால் அவளுடைய வாழ்க்கையில் ஏதோதும் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அந்த விஷயத்தை அவள் தன் கணவனிடம் சொல்லவில்லை. மறுபுறம் என்னுடைய மகன் என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார். இத்தகாதொருவை கைவிடும்படியும் கூறினான். இனி யாரும் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடாது எனவும் என்னை எச்சரித்தார். ஆனால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் அப்படி இருந்தும் கூட சரவணனுடன் உறவை தொடர்ந்து கொண்டே தான் இருந்தேன். அடிக்கடி என்னுடைய மகன் கல்லூரிக்கு சென்ற பிறகு சரவணனும் நானும் என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருந்தோம். சில நேரங்களில் சரவணன் என்னுடைய வீட்டுக்கு மது போதையில் கூட வருவான். அப்படிதான் ஒரு நாள் என்னுடைய பையன் வீட்டில் இருக்கும் சமயத்தில் கூட சரவணன் என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டான். அப்போது என்னுடைய மகனுக்கும் என் காதலான சரவணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நான் கெஞ்சி கூத்தாடி சரவணனை என் வீட்டுக்கு வராது என அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு என்னுடைய பையன் என்னை கடுமையாக கண்டித்தான்.
அதன் பிறகு கொஞ்ச நாட்களாக நாங்கள் தகாத உறவை தொடரவில்லை. அதன் பிறகு என்னுடைய மகன் கல்லூரிக்கு சென்ற பிறகு மறுபடியும் நாங்கள் என்னுடைய உறவை தொடர ஆரம்பித்தோம். மறுபடியும் நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அதே போல் ஒரு நாள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மகனும் வீட்டில் இருந்தான். அந்த சமயத்திலும் சரவணன் மது போதையில் வந்தான். இப்போது என்னுடைய மகனுக்கும் சரவணனுக்கும் கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டது. கோபத்தில் என்னுடைய மகனோ என்னுடைய காதலான சரவணனை தள்ளிவிட, மது போதையில் இருந்த சரவணனோ அருகில் இருந்த சுவற்றில் மோதி அந்த ஸ்பாட்டிலேயே திடீரென அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. அவன் திடீரென இறந்து போவான் என நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. என் மகன் அவனை தள்ளிதான் விட்டான். ஆனால் அவன் சுவற்றில் மோதிய வேகத்தில் அவன் இறந்து விட்டான். இது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன செய்வது என்று எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதனால் என்னுடைய மகனுடைய எதிர்காலமே பாழாகிவிடுமே என எண்ணி இந்த விஷயத்தை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டுமென பல நாள் நான் காத்து வைத்த ரகசியத்தை என் மருமகனிடம் தெரிவித்தேன். என் மருமகனுக்கு ஃபோன் செய்து, இதுபோல் நான் ஒருடன் தவறான உறவில் இருந்தேன், அதை என் மகன் கண்டித்தான். வீட்டில் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய காதலனுக்கும் தகராறு ஏற்பட்டது. என் மகன் அவரை பிடித்து தள்ளிவிட அவர் சுவற்றில் மோதி இறந்துவிட்டார். எங்களுடைய வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்கிறது, என் மகனுடைய எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்கிறது என நான் அழுதேன். அதனால் எங்கள் மீது பரிதாபப்பட்ட என்னுடைய மருமகன், சரி இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம், நான் சீக்கிரமாக வருகிறேன் என சொல்லிவிட்டு அவர் உடனடியாக அவர் நண்பரை அழைத்து கொண்டு ஒரு ஆம்னி வேனையும் எடுத்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வந்தார். வந்த பிறகு எங்கள் வீட்டில் இறந்து கிடந்த சரவணனின் உடலை நாங்கள் சாக்குப்பையில் கட்டினோம். அதன் பிறகு கொஞ்ச நேரம் இருட்டிய பிறகு சரவணனின் உடலை அவர் கொண்டு வந்த அந்த ஆம்னி வேனில் ஏற்றிக்கொண்டு என்னுடைய மருமகனும் என்னுடைய மகனும் அவருடைய நண்பர்களும் வீட்டிலிருந்து அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவர்கள் மூவருமே ஆம்னி வேனில் சரவணனுடைய பிணத்தை எடுத்துச் சென்று கந்தம்பாளையத்தில் உள்ள மயானத்தில் சரவணனுடைய உடலை ரகசியமாக எடுத்துச் சென்று அந்த உடலை மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் வீசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். மறுநாள் கேப்பாரற்ற நிலையில் ஒரு சாக்கு மூட்டை கிடைக்கிறது எனவும், அந்த சாக்கு மூட்டையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாகவும் கந்தம்பாளையம் மயானத்தில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில் தான் அது சோழசிராமணியை சேர்ந்த கறிக்கடையில் வேலை செய்யும் சரவணன், வயது 36 என்பதும் போலீசார் கண்டுபிடித்தனர். போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் எனக்கும் சரவணனுக்கும் தகாத உறவு இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனால் கள்ளத்தொடர்பு தகராறில் சரவணன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என பல்வேறு கோணங்களிலும் போலீசார் தங்களுடைய விசாரணையை துவங்கினார்கள். மேலும் இது குறித்து மர்மசாவு என வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டார்கள். போலீசாருக்கு என் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக என்னை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். நானும் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லதால் போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் நான் சரவணனை கொலை செய்த அதிர்ச்சி உண்மையை நான் போலீசாரிடம் தெரிவித்தேன். அதன் பிறகு போலீசார் எதற்காக கொலை செய்தீர்கள், என்ன நடந்தது என துருவி விசாரணையை மேற்கொண்டார்கள். அப்போது நான் காவலிடம், நாங்கள் திட்டமிட்டு சரவணனை கொலை செய்யவில்லை, சரவணன் என்னுடன் உல்லாசமாக இருக்க என்னுடைய வீட்டிற்கு வந்தான். அந்த சமயத்தில் என்னுடைய மகனான இளவரசன் வீட்டில் இருந்தான். அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. அது கைகலப்பாக மாறியது. என் மகன் இளவரசன் என் சரவணனை பிடித்து தள்ளிவிட அவன் சுவற்றில் மோதி இறந்து விட்டான். அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாததால் இது குறித்து என்னுடைய மருமகளிடம் தெரிவித்தேன். அவரும் அவருடைய நண்பரான பிரபாகரும் ஆம்னி வேனை எடுத்து வந்தார்கள். அந்த ஆம்னி வேனில் நாங்கள் கொலையை மறைப்பதற்காக சரவணனின் உடலை சாக்குப்பையில் கட்டி எடுத்துச் சென்று ஆவரக்காடு அருந்தியர் காலனி மயான பகுதிக்கு கொண்டு சென்று பின்னர் அங்குள்ள குட்டையில் சாக்குப்பையை வீசிவிட்டு திரும்பி வந்துவிட்டோம். போலீசார் எங்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நினைத்தோம். ஆனால் எனக்கும் சரவணனுக்கு உண்டான இந்த கள்ளக்கடலை போலீசார் கண்டுபிடித்து இந்த கொலையையும் கண்டுபிடித்து விட்டீர்கள் என நான் போலீசாரிடம் தெரிவித்தேன். என்னுடைய மகனின் எதிர்காலத்தை நானே நாசமாக்கிவிட்டேன். அதன் பிறகு போலீசார் என்னையும் கைது செய்தார்கள், என்னுடைய மகனையும் கைது செய்தார்கள், என் மருமகனையும் கைது செய்தார்கள், அவருடைய நண்பரையும் கைது செய்தார்கள். என்னுடைய தகாத உறவின் காரணமாக இன்று என்னுடைய குடும்பமே சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மகனான இளவரசனின் எதிர்காலமே பாழாகிவிட்டது. என்னுடைய மகளுடைய கணவனான தமிழ்ச்செல்வனும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதால் என் மகளுடைய எதிர்காலமும் இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது. என்னுடைய தவறான இந்த பழக்கத்தால் என் ஒட்டுமொத்த குடும்பமே தற்போது சிறையில் இருக்கிறது. இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.